மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏயில் இந்த வார் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் லைக் நிறைய பேர் வந்து விசிட் விசாவில் வந்து இருக்கீங்க. ஸோ விசிட் விசாவில் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா ஃபைன் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயந்துட்டும் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் விசிட் விசா எடுத்துட்டு யூஏக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கவங்களுக்குமே வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ ஃப்ளைட் இல்லை, அதுக்கப்புறமா வந்து என்ட்ரி பெர்மிட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய கண்ட்ரி, அதாவது சவுதியும் பஹ்ரைனும் வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து விசிட் விசா ஆளுங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஏயும் ஏதாச்சும் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யூஏ பத்தியும் யூஏ ஜாப்ஸ் பத்தியும் யூஏல நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும் குறிப்பா வந்து யூஏல இருக்க கம்பெனிஸை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பஹ்ரைனை பற்றி பார்க்கலாம். ஸோ பஹ்ரைனில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ஸ். அவங்க கீழே இருக்க என்பிஆர்ஏ. ஸோ என்பிஆர்ஏ அப்படின்னா என்னன்னா வந்து நேஷனல் பாஸ்போர்ட் ரெசிடென்ட் அஃபேர்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 28க்கு அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து விசிட் விசா வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கோ அவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு ஃபைனும் இல்லாமல் எந்த ஒரு லைக் ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க வந்து கண்ட்ரிலேருந்து எக்ஸிட் ஆகணுனாலும் எக்ஸிட் ஆகலாம், இல்லை கண்ட்ரியில் இருந்துகிட்டே வந்து அவங்க விசாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுனாலும் அவங்க எக்ஸ்டெண்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏன் அவங்க வந்து February 28க்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா February 28க்கு அப்புறம் தான் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி லைக் வார் சுச்சுவேஷன் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து ஏர் ஸ்பேஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆச்சு, ஃப்ளைட் எல்லாமே வந்து நிறைய டிஸ்ட்ரப்ஷன் ஆச்சு. ஸோ இதனால February 28க்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து லைக் 1 month கிரேஸ் பீரியட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் ஸ்பேஸ் எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் 1 month தான் உங்களுக்கு வந்து கிரேஸ் பீரியட். ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நீங்க கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆயிடணும். இல்லை நீங்க உங்க விசாவை வந்து நீங்க ரெனியூ பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க உங்க விசா வந்து லைக் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம எந்த ஒரு ஃபைனுமே இல்லாம நீங்க வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பஹ்ரைனுக்கு வெளியில இருந்து விசிட் விசா எடுத்துட்டு பஹ்ரைனை வந்து விசிட் பண்ணணும்னு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா விசா வந்து எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் 3 months, அதாவது அவங்க வந்து என்ட்ரியே ஆகாம விசா வந்து எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து 3 months ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களோட விசா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பஹ்ரைன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால லைக் கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷனால உங்களால டிராவல் பண்ண முடியல, அதாவது நீங்க பஹ்ரைன்ல இருந்து வெளியே போக முடியல, இல்ல நீங்க வந்து பஹ்ரைனுக்கு வர முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க எந்த ஒரு ஃபைனோ இல்ல நீங்க எந்த ஒரு லைக் காசு செலவு பண்ணாம நீங்க வந்து திரும்ப வந்து நீங்க உங்களோட விசா வந்து ரெனியூ பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க. இப்போ சவுதி அரேபியா பத்தி பார்க்கலாம். சவுதி அரேபியால இந்த இனிஷியேட்டிவை ஹேண்டில் பண்ணது ஜெனரல் டைரக்டர்ஸ் ஆஃப் பாஸ்போர்ட் ஜவாசத். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் கீழே வந்து வராங்க. இந்த ரிலீஃபை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது June 27, 2025. அப்புறம் July 26, 2025 இருந்து இன்னும் 30 days எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ ரூல்ஸ் என்னன்னா எக்ஸ்பயர்ட் விசிட் விசா ஹோல்டர்ஸ்க்கு 30 days கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. இந்த கிரேஸ் பீரியடை நீங்க உங்க ஸ்டேட்டஸை கரெக்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஃபுல்லா நீங்க எக்ஸிட் ஆகணும், கண்ட்ரி விட்டு எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நீங்க அதுவுமே பண்ணலாம். இம்பார்ட்டன்ட்லி ஓவர் ஸ்டே பெனால்ட்டி இல்லாம ஸ்மூத்தா உங்களோட எக்ஸிட் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட்டும் வந்து நினைக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது ஃபுல்லா ஃப்ரீ இல்ல. உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஃபீஸ் இல்ல கவர்மெண்ட் டியூஸ் இருந்ததுன்னா அதை நீங்க ஃபுல்லா செட்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ளை பண்ண ப்ராசஸ் அப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற தவசல் சர்வீஸ் மூலியமா இது நடக்கும். ஸோ சவுதியில கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஃபைன் போடாம ஸ்மூத்தா லீகலா எக்ஸிட் ஆகலான்னு ஒரு சான்ஸ் கொடுக்குது. ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் வரும், யூஏஇல விசிட் விசாவோட நிலைமை என்ன, ஸோ அது ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் லைக் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கொடுக்கல. நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்த மாதிரி தான் வந்து லைக் நீங்கள் வந்து ஓவர் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கான ஃபைனை வந்து பே பண்ணி தான் ஆகணும். இல்லை நீங்கள் வந்து லைக் உங்களோட விசா எக்ஸ்பைரி ஆகிறது தெரிஞ்சு நீங்கள் வந்து உங்கள் விசாவை நீங்கள் ரெனியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பட் ஒரு சில கேஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபைனை வந்து வேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ February 28க்கு அப்புறம் வந்து லைக் ஜென்யூனா அவங்களால வந்து ஊருக்கு டிராவல் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து ஃபைனை வந்து வேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா கேஸ் பை கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா வந்து சவுதியில வந்து இந்த மாதிரி வந்து ஃபைன்லாம் வேவ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பஹ்ரைன்ல வந்து வேவ் பண்ணிட்டாங்க, ஸோ யூஏல நமக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு மட்டும் கண்டிப்பா தப்பா நினைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இப்போ வரைக்கும் யுஏஇ கவர்மெண்ட் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால உங்களோட விசாவோட ஸ்டேட்டஸை வந்து பக்காவா வந்து செக் பண்ணுங்க. எப்போ வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்றத வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரா பாருங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கான லைக் எக்ஸ்பைரி ஆக வந்து ரொம்ப கிட்ட இருக்கு அப்படின்னா ஒண்ணு நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இல்ல கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எக்ஸிட் ஆயிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாம வந்து நீங்க வந்து ஃபைன் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நாளைக்குள்ள வேற ஏதாவது திரும்ப நீங்க ஊருக்கு போயிட்டு திரும்ப நீங்க இங்க வந்து விசிட் விசா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட விசிட் விசா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்குமே வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால லைக் உங்களோட விசா வந்து ப்ராப்பரா செக் பண்ணுங்க. எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, இல்லை நீங்க ரெனியூ பண்ணணுமா, இல்லை நீங்க வந்து எக்ஸிட் ஆகணுமா அப்படின்றத ப்ராப்பரா வந்து நீங்க பிளான் பண்ணுங்க. லைக் இப்போ சுச்சுவேஷன் என்னவா ஆகிட்டு இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த மழையும் வந்து பயங்கரமா வந்து இங்க வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த லாஸ்ட் 1 வீக்கா. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எல்லாமே வந்து நார்மலா ஸ்மூத் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இது எதுவுமே வந்து நம்ம கையில கிடையாது. எல்லாமே வந்து லைக் கம்ப்ளீட்டா வந்து வேற யாரோ ஒருத்தவங்க வந்து பண்றதுனால நம்ம எல்லாருமே வந்து இங்க வந்து பாதிக்கப்படுறோம். பட் அது இல்லாம இந்த நேச்சரும் கூட வந்து இப்போ வந்து லைக் மழை பெய்யுது யுஏஇல அப்படின்னு வந்து லைக் நமக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. பட் அதனால நிறைய பாதிப்படையுது அப்படின்னும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கடந்து போய் தான் ஆகணும். ஸோ ப்ராப்பரா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து எந்த ஒரு பைசாவும் உங்க கையில இருந்து போகாம நீங்க வந்து சேவா இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறாங்க விசிட் விசாலையோ, இல்லை வந்து ரெசிடென்ஸ்க்கோ ஏதாச்சும் யூஏல அப்டேட் கொடுக்குறாங்க, இல்லை வேற ஏதாவது கண்ட்ரியில் அப்டேட் கொடுக்குறாங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கான வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இல்ல எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.